அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான கிரக பயிற்சி ராகு கேது பயிற்சி. எல்லாருமே இந்த பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சியா இருக்குங்க. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க, ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும். நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான், ராகு கேது தான். எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும், இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும். அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் வர்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான ஒரு பதிவு தான். ஒண்ணு இல்லைங்க, ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன். ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் தான். பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறது இந்த ராகு பகவான் தான். நல்லா பாத்துக்கோங்க. கேது பகவான் அப்படி இல்லை, ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான். அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நல்லா இருக்கணும், பலமா இருக்கணும். இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஜாதகத்துல கால சர்ப்ப தோஷம், கலத்தர தோஷம், இது எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது தான். அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதகத்தையும் நல்லா பலமா இருக்கணும். சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஜாதகம் நோட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பயிற்சி வருது. இப்ப கவனமா பாருங்க. நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்கள், பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எல்லா விஷயத்திலும் சரி, ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு எடுப்பாங்க விருச்சக ராசிகளை. திடீர் முடிவு, திடீர் சிந்தனை விருச்சகத்தை பொறுத்தவரை ரொம்ப இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இதாங்க விருச்சகத்தை பிடிச்ச விஷயமே. மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி யாராலையும் கெஸ் பண்ண முடியாது விருச்சக ராசியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. விருச்சக ராசியை பிடிச்ச விஷயமே. நிறைய ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், ஒரு எதிரியை வெல்லக்கூடிய திறமை, பயங்கரமான ஷார்ப் மைண்ட் எல்லாமே பாருங்க விருச்சகத்துல அதிகமா இருக்கும். இவங்களுக்கு நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம், அந்த வேலையை பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் இவங்ககிட்ட அதிகமா இருக்கு. அதான் சொல்றல, ஒரு காரியத்தை எப்படி நம்ம ஷார்ட்டா முடிச்சு எப்படி காரியத்தை சாதிக்கணும், இவர்கிட்ட போய் பிளான் கேளுங்க. விருச்சகராசி கண்டிப்பா செஞ்சு முடிப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும், ரொம்ப கோபம் முரட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா பழகிட்டா உள்ள அன்பு இருக்கும். அதாங்க விருச்சகம். பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா இருப்பாப்புல, ஆனா பழகி பாருங்க, இவர் மாதிரி யாரும் பழக்க வழக்கத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு விருச்சக ராசியோட தொடர்பு சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து எல்லாருமே ஒரு பொது பலனா இதை எடுங்க. தயவு செய்து ஒரு பொது பலன் எடுங்க. இந்த ராகு கேதை பத்தி நம்ம பேசணும்னா உங்க விதிஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்க ராகு கேது. ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. அச்சோ ராகு கேதா அப்படிம்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய மனிதன்ல எல்லா விதமான தோஷத்தை காட்டக்கூடிய கிரகம் எதனா ராகு கேது தான். கலத்திர தோஷம், திருமண தோஷம் எல்லாத்துக்குமே இந்த ராகு கேதை கண்டுதான் பயப்படுவாங்க. இப்ப இந்த ராகு கேதை பாக்குறாங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்து பார்க்க ரெடியா இருப்பாங்க. நம்ம பொசிஷன்ல எப்படி இருக்காரு, விதி ஜாதத்துல கம்பல்சரி விதி ஜாதகம் நல்லா இருந்தா நல்ல பலன், அங்க சரியா இல்லைன்னா சரியில்லை தான், அவ்வளவுதான். அப்ப மெயினா விதி ஜாதத்துல ராகு புத்தி வருதா, மெயினா திசையை விட்டுருங்க, புத்தி வரும். ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கேது திசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா புத்திகள் வரதான்னு பாத்துங்க, அது நல்ல இடத்துல இருக்கா கெட்டு போயிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராகு ஒரு மனிதனுக்கு கொடுத்து புட்டு டக்குன்னு ஒரு மனிதனை சல்லுன்னு இறக்கிடும், மேல கொண்டு போகும். ஒரு மனிதன் அளவில்லாத ஆசையை கொடுத்து போயிட்டு டக்குன்னு இறக்கி கீழே போட்டுரும். இதான் ராகு. கேது அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் அப்படியே நோகடிச்சு துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்புறம் நல்லது கொடுக்கும். ஆனா அது கொடுக்கறத யாரும் அந்த அளவுக்கு பெருசா சாதிக்கிறாப்புல கொடுத்துட்டு போயிடும். இதாங்க ராகு கேதுக்குள்ள வித்தியாசம். ராகு ஏமாற்றப்படுவார், கேது தெரிஞ்சும் ஏமாறுவார். இதாங்க ராகு கேதுடைய ஸ்பெஷலே. அப்ப ஜாதகத்துல எப்படி என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு எடுங்க.
சிம்பிளா ராகு கேதை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இது நிழல் கிரகம், இது ரிவர்ஸ்ல தான் சுத்தும், நேரு வழியில சுத்தாது. ஏன்னா ராகு கேது இப்ப எல்லாமே கோச்சாரத்துல உங்களுக்கு நல்லா இருக்குது, அது கெட்ட இடத்துல கிடையவே கிடையாது. நான் எதனால சொல்றேன்னா, இதனால வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப 4ஆம் இடத்துல இருக்காரு, கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. 4ஆம் இடத்துல கும்பராசில, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்துல வர்றாரு. புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து 4ஆம் பாதத்துல இருந்து 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாகி கும்பராசிக்கு வர்றாரு அவர். இங்கிட்டு கேது பவன் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து 1ஆம் பாதத்துக்கு பயிற்சியாகி போறாரு. அப்ப பாருங்க 4-10 கேந்திர யோகத்துல அந்த ராகு கேது. 4-10 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் சொல்லுவாங்க. அப்ப அந்த கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால யார் ஜாதத்துல ராகு கேது நல்ல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப சூப்பர் யோகம் இருக்குது. விருச்சக ராசி இப்ப இடையில ரீசண்டாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் எத்தனை பேரு மருத்துவ செலவு பண்ணினீங்க? முதல் கேள்வி கேட்கலாம் விருச்சக ராசியை பொறுத்தவரை. கரெக்டா உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியுதா? இல்ல. கரெக்டா ஒரு சிந்திச்சு ஒரு செயல்பாடுல இறங்க முடியுதா? இல்ல. எத்தனை பேருக்கு குடும்பத்துல நிறைய செலவு இருந்துச்சு? ஆமா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு கடன் இருந்துச்சு? ஆமா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு கால் வலி இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தந்தைக்கு ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கணவன் மனைவிக்குள்ள ரீசெண்டா மார்ச், ஏப்ரல் இந்த டேட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பேருக்கு மன வருத்தம் இருந்துச்சு? இருந்துச்சு. நண்பர்கள் கூட்டாளிட்டு எவ்வளவு பேர்ட்ட ஒரு தடையை பார்த்தீங்க? கரெக்டா இருந்துச்சு. எங்கிட்ட காசு பணத்தை கொடுத்து இந்த மார்ச் மாசத்துல ஏமாந்தீங்க. பெருங்கொண்ட பணம் எனக்கு வர்றாப்புல இருந்துச்சு, ஆனா எனக்கு வரல. இன்னைக்குங்கிறாங்க, நாளைக்குங்கிறாங்க, ஆனா வரல. அது மாதிரி தடையில எத்தனை பேர் பாத்தீங்க மார்ச் மாசத்துல? அடுத்து பாருங்க, வீடு, இடத்துல, பூமியில எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது? வேலை கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, எதுவுமே ஒரு நல்ல ஒரு சிந்தனை என்கிட்ட இல்ல. நான் இப்படி இருந்ததே கிடையாது, நான் இப்ப இப்படி இருக்கிறேன் 2-3 மாசமா, என்னன்னே தெரியல அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா விருச்சிக ராசிக்காரங்க? ஆமான்னு தான் சொல்லுவாங்க. யார் ஜாதத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருந்தாரோ நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. மருத்துவ செலவு, விரைய செலவு, பிரச்சனை, இது எல்லாமே பார்த்துருப்பாங்க. எடுத்துக்கங்க, எடுத்து சொல்லுவாங்க, கண்டிப்பா ஆமாம்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சகம். இனிமேல் தாங்க ராஜ வாழ்க்கை. ராஜ வாழ்க்கை வாழ நீங்க ரெடியா? கண்டிப்பா வாழக்கூடிய நேரம் வருது. ஏன் நேரம் வருது? 4ஆம் இடத்துல ராகு, சூப்பரான யோகம். எத்தனை பேருக்கு நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க? அர்த்தாஷ்டம சனி உங்களை எல்லாமே தடை பண்ணுச்சு. வீடு கட்ட முடியாம, இடம் வாங்க முடியாம, பூமி வாங்க எல்லாமே தடை பண்ணுச்சு. இப்ப 5ல போயிட்டாரு. யாரு? சனி பகவான். உங்க ராசி அவரு. ராசியில இருந்து 2ஆம் இடத்தை பாப்பாரு, 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை. அப்ப வீடு வாங்கி இடம் வாங்கலாமா? அந்த ராகு பேச்சால் கண்டிப்பா இடம் வாங்கணும், வீடு கட்டணுங்கிற அமைப்புக்குள்ள நீங்க வருவீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு நடக்கும், பார்த்துக்குங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கணும், இது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் விலகணும், உங்க பக்கம் நீதி நீதி கிடைக்கணும். இது அமைப்பு சூப்பரா இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை. அடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார வருமானத்தை ரொம்ப கடன் ஆயிடுச்சு, ரொம்ப பகையாயிருச்சு. இப்ப பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். திடீர்னு வருமானம் கிடைக்கும். நான் ராகு கேது பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10ல கேது, பல தொழில் பண்ணலாங்க. அதனால வருமான பொருளாதாரம் எப்போதுமே தடை வராது. பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் விலகும். சகோதர சகோதரி நல்லா இருக்கும். வீண் பிரச்சனை வராது, வழக்கு பிரச்சனை வராது. நிறைய பேருக்கு வெளியூர்ல கண்டிப்பா வேலை கிடைக்கும், தூரத்துல வேலை கிடைக்கும். கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம். எத்தனை பேருக்கு வேலை இல்லாம தடுமாறுறீங்க? அனைவருக்குமே இந்த ராகு கேது பயிற்சியால் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. சூப்பரான ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதுக்கான நேரம் உங்க அமைப்பு ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் பாருங்க. எப்படிப்பட்ட கடனை அடைச்சிருவீங்க. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் பாத்துக்கோங்க. இதுல நான் தடையே சொல்ல மாட்டேன். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அனைவருக்குமே நல்ல மார்க் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்க எக்ஸாம் இப்ப எழுதுறவங்க தயவு செய்து எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு பாத்துங்க. மெயினா மருத்துவத்துறைனா சூப்பரா இருக்குங்க. கெமிக்கல் துறை நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், கெமிக்கல் துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கண்டிப்பா பாக்குறீங்க. பாத்துங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இனிமே திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது. நீங்க கவலையே படாதீங்க. பிடிச்ச பெண்ணை இனிமே திருமணம் பண்ணுவீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கிடைக்கும் பாருங்க.
மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு டைம் வேலை செய்யுது. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் சூப்பரா இருக்கும் பாருங்க. மாமனார் மாமியோட உறவு நல்லா இருக்கும். தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை இனிமே டைமிங் பக்கவா இருக்கு. பாத்துக்கோங்க. ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். டைமிங் பக்கவா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பாத்துக்கோங்க. எது வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விருச்சக ராசிகளை விட்டுறாதீங்க. இனிமேல் வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். பாத்துக்கோங்க. லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கீங்களா கண்டிப்பா அடிக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா எடுங்க. லாட்ரி யோகம் சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு. யார் ஜாதக சனி பகவான் நல்லா இருக்காரோ சூப்பரா. ஏன்னா சனியும் விருச்சக ராசியும் ஒரு தொடர்பு உண்டு. அப்ப கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து எடுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். வெளிநாடு போறது, வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த ராகு கேது பயிற்சி ஆள் இடம் பூமி சார்ந்த கோர்ட்டு கேஸ்னா இருக்காது. பாத்துங்க. இதான் ஃபர்ஸ்ட் பலன் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு. பாத்துக்கங்க. மெயினா இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வரும். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? விசாகத்துல பிறந்தவங்க வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமே கஷ்டமே இருக்காது. பொருளாதாரம், வருமானம், இன்கம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவிகள் எல்லாமே தேடி வரும். தன்னம்பிக்கை விடாம தைரியமா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பாருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் மாற்றம் நல்லா இருக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்ட. ஆனா நீங்க சுப செலவு தான் பண்ணணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்தாவே சுப செலவு பண்ண ரெடியா இருங்க. ஒண்ணு இடத்த பூமியில காசு போடுங்க, இல்ல வீடு கட்டுங்க, வண்டி வாங்குங்க, வாகனம் வாங்குங்க, வெளியூர் போங்க, வேலை மாற்றம் பண்ணுங்க, தொழில் மாற்றம் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பேச்சால் கண்டிப்பா அந்த விசாரணத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். பாத்துங்க. அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க இனிமேதாங்க நீங்க வாழ போறீங்க. அர்த்தாஷ்டம் சனி உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப போயிட்டீங்க. குடும்பத்தை செலவு, குழந்தைகளுக்கு நிறைய செலவு, நிறைய தடுமாற்றம், வழக்கு பிரச்சனை, வம்பு பிரச்சனை, கணவன் பிரச்சனை, வேலை உத்தியோகம் சரியா இல்ல, தொழில் சரியா இல்லை. இது மாதிரி எல்லா தடையும் பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். ஆனா வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா நல்ல யோகத்தை. அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருதும் பார்த்து. அடுத்து பார்த்தோன்னா அனுசனத்துக்கு அப்புறம் கேட்டேன் நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அறிவை யூஸ் பண்ணுங்க. இனிமே வெற்றி நிச்சயம். ஏன்னா கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக ஒரு குழப்பம் இருந்துச்சு. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனை, இது மாதிரி நிறைய தரையில பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இனிமேல் வேலை உத்தியோகம் நிரந்தரமா நல்ல வேலையா கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு நல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஐடிஐ ஃபீல்டு, இது மாதிரி சார்ந்த விஷயம், பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம், கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். பாருங்க. இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல டைம் இனிமே நல்லா இருக்கு. பாத்துங்க. வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியால் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.